மாவீரன் மாவீரன் கரெக்ட். அதுலயும் வருவாரு. அதுல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு இன் பண்ணிட்டு வேற மாதிரி வந்திருப்பாரு. தாத்தா டிஃபரெண்டா இருப்பாரு அதுல. பழைய தாத்தா அது 90s ஸோ தாத்தா அது. அந்த மாதிரி பிக் பாஸ்ல நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணவங்க இவங்க தான். மற்றவங்களாம் காணும், எங்க போனாங்கன்னே தெரியல. ஆனா அவங்கலாம் வர்றதுக்கு முன்னாடி நல்ல ஃபேம்ல இருந்தாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ காணும். நம்ம வந்து இவரே ப்ரோ தாத்தா மிஸ் இன்னைக்கு பண்ணிட்டோம் ப்ரோ. வரைக்கும் சீசன் 1ல ஹரிஷ் கல்யாண் அவரும் கூட படம் பண்றாரு. ஹரிஷ் கல்யாண் அது ஓகே, அவர் நல்லா வந்துட்டாரு. அதான் அவர் ஏங்க கேப்டலைஸ் அவர் பண்ணாரு. படம் பண்ணலங்க. சீசன் 1ல பாத்தீங்கன்னா அவர் ஒன் ஆஃப் த ஆ. ஹீரோஸுங்க. லப்பர் பந்தெல்லாம் பின்னி ஆமா. எடுத்திருப்பாரு படமே. Correct. ம். ஆமா டீசல் பார்க்கணும்னு நினைச்சேன், மறந்தே போச்சு. ச்சே. டீசல் கூட நல்லா இருக்குன்னாங்க. அதான் நல்லா இருக்கு, நான் பார்க்கணும்னு நினைச்சேன். இந்த வீக்கெண்ட் வச்சிருந்தேன், இன்னைக்கு மறந்துருச்சு. நாளைக்கு நான் போயிட்டு வரேன். சரி, நம்ம அப்படியே ஒவ்வொரு சீசனா வருவோமா. சீசன் 1ல ஹரிஷ் கல்யாணா, ஸ்னேகன் வந்து ஓகே, அவர் அரசியல்ல போயிட்டாரு. சீசன் 1 பொறுத்த வரைக்கும் ஆரவு எங்க போனா கணேஷ் வெங்கட்ராமன் சீசன் 1ல வர வரைக்கும் நல்ல செம ஹிட். கமல் சாரோட மூவி ஒன்று உன்னை போல் ஒருவன் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு அப்புறம் பிக் பாஸ்க்கு வந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் அந்த படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், உன்னை போல் ஒருவன். ஐம் நாட் ஷூர். ஆரிஃப் அந்த படத்துல அவரோட பேரு. அதான் அதுக்கப்புறம் வந்தாரு அவரு. அது வரைக்கும் அவர் ஏகப்பட்ட படத்துல வந்துருந்தாரு. அவரை காணும். அப்போ சீசன் 1ல பாத்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண். சீசன் 2ல எனக்கு யாருமே தெரியல. சீசன் 2ல யாராவது இருக்காங்களா? மகத், ஐஸ்வர்யா தத்தா, யார் இருக்காங்க இருங்க. ஐஸ்வர்யா தத்தா இப்ப நிறைய ஆக்ட் பண்றாங்க. ஸ்மால் ஆமா, இப்போ ரித்விகாவே அதுக்கப்புறம் தானே ப்ரோ இல்ல மெட்ராஸ் படத்துல எல்லாம் நடிச்சாங்க. இல்ல ரித்விகா வரதுக்கு முன்னாடியே மெட்ராஸ் படம் வந்துருச்சு. முன்னாடியே நடிச்சாங்க. 2013லயே வந்துருச்சுல ப்ரோ. 2013 2014 வந்துச்சு. ஆமா. மெட்ராஸ் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரித்விகா ஷோல வந்தாங்க. அதுக்கப்புறம் ரித்விகாவை காணும். இமாத் ப்ரோ சீசன் 2 ரித்விகா சீசன்ல அந்த தேகிடி ஹீரோயின் அவங்களுக்கு அந்த சீசன்ல வச்ச பேர் தான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு. ஜனனி அவங்க மலையாளி. அவன் இவன்லாம் வருவாங்க. அந்த போலீஸ் கேரக்டர் வருவாங்க. அப்புறமா பாருங்க ஜனனியை காணும். அப்புறமா பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி பிக் ஃபேன் அவங்களுக்கு. பிக் பாஸ்க்கு அப்புறம் ஆமா விடுமா. சோ சீசன் 2ல சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இல்ல. யாருமே இல்ல ஹிட்டான மாதிரி. ஐஸ்வர்யா தத்தா இப்ப அந்த டாப் குக் டூட் குக்ல வந்தாங்க. இப்போ சூர்யா கூட ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சூர்யா 46 சின்ன ரோல் வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சின்ன ரோல். இல்ல இப்போ சூர்யா 46ல அவங்க நடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த கூகுள்ல பாக்கும்போது. சோ அதுல அவங்க இருக்காங்க போல. வேற சீசன் 3ல சாண்டி 3 வாங்க. சாண்டி லாஸ்ட்ல எல்லாம் நல்ல ஃபேமஸ் ஆனாங்கல ப்ரோ. அதுக்கு அப்புறம் தானே லாஸ்ட்ல கவின் சாண்டி. ஆமா லாஸ்ட்லியா அப்படியே வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆளை காணும். நம்ம இப்போ லாஸ்ட் இயர் ஏதோ வந்திருந்தாங்களே லாஸ்ட்ல வீட்டுக்குள்ள. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பர். கரெக்ட். சீசன் 2 இந்த தாடி பழகினுடைய லைஃபே முடிச்சு விட்டாங்க. அது முடிஞ்சதை ஒட்ட ட்ரை பண்ணாங்க, ஒட்டல, அவ்வளவுதான். நீங்க அப்பெல்லாம் முடிச்சிட்டாங்க இல்ல. அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இல்ல ரசிகன், அவரோட பர்சனல் லைஃப்ல என்ன நடந்துச்சுங்கிறது மீடியாக்கு நிறைய பேருக்கு தெரியாது இல்ல. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சுல. அந்த டைம்ல நியூஸ், அது அந்த டைம்ல நியூஸ் ஸ்பெகுலேஷன். அப்பதான் அந்த வீடியோஸ்லாம் நிறைய ரிலீஸ் ஆகி ரொம்ப ஒரு கேவலப்படுத்திட்டாங்க. ஸ்பெகுலேஷன் அதெல்லாம். ஆமா, கேவலப்படுத்தி இல்ல, ரெண்டு பேர் சைடும் இருந்தது. இவங்கள சொல்ல அவங்க இவங்கள சொல்ல, கடைசியில பார்த்தா பிக் பாஸ் தூக்கி உள்ள போட்டாங்க ரெண்டு பேத்தையும். அடிச்சுக்கோங்க உள்ள. அதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இல்ல, அதுக்கு முன்னாடி வந்துருச்சு எல்லாமே. சோ அது நடந்தது. சீசன் 3 முன்னாடி ஃபேமஸா இருந்தாங்க ப்ரோ, அதுக்கு அப்புறம் ஷெரின் நடிக்கவே இல்ல. ஷெரினும் காலி. ஆமா. ஏன் சீசன் 3ல மதுமிதா வரதுக்கு முன்னாடி சம ஹிட். நிறைய படம் சந்தானத்தோட சேர்ந்து பண்ணாங்க. மதுமிதாவா காணோம். சீசன் 4ல சுரேஷ் சார், பாலாஜி முருகதாஸ் ஒரு படம் வந்துச்சு. வனிதாக்கா ஆமால, சீசன் 3ல வனிதாக்கா அவங்களும் இன்னைக்கு வரைக்கும் ஃபேம்ல தான் இருக்காங்க. சீசன் 4 எடுத்துட்டோம்னா சுரேஷ் தாத்தா, பாலாஜி முருகதாஸ் இப்போ ஒரு படம் வந்துச்சு. ரியோலாம் அதுக்கு முன்னாடி நிறைய இருந்தாரு ப்ரோ. அதுக்கு அப்புறம் ரியோலாம் ஆளே காணோம். ஆரி வந்து இல்ல, ஆரியும் நல்லா வந்தாரு. வந்து ஒரு படத்துல வந்தாரு, இருட்டுல நடிச்சிருந்தாரு. தாத்தா வந்து சுட்டு விட்டாரு கிளைமாக்ஸ்ல. பிக் பாஸ்ல என்னையாடா எதிர்த்து பேசுன, இந்த டுமில் டமால் சுட்டுட்டாரு தாத்தா. உண்மையாலுமே அந்த சீன் இருந்துச்சா இல்ல அந்த சீனை எழுத வச்சிங்களா? ஒரிஜினல் அந்த சீன் கிடையாது, இவங்க சேர்த்துட்டாங்க. ஒரிஜினலா ஹிந்தில ஆர்டிகல் கிடையாது.
அந்த சீன் எடுக்கிறப்ப ஓகே. எனக்கு சொல்லல. நான் கேட்டேன், ஆ. ஹிந்தி பார்த்தேனே. அது இல்ல, அது ஹிந்தி சார், இது தமிழ் அப்படின்ட்டாரு டைரக்டர். ஆ. ஒரே சிரிப்பு எனக்கு. துப்பாக்கி எப்படி பிடிக்குதுன்னு தெரியல. எதிர்க்க ஆரி சிரிச்சுட்டே இருக்கிறாரு. ஏய் சிரிக்காத ஆரி, சிரிக்காத ஆரின்னு சொல்லிட்டே இருந்தேன். அதான். அத வந்து அந்த பிரஸ் லான்ச்லயா எதுலயோ ஒண்ணுல உதயநிதி சொல்லுவாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா பிக் பாஸ் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க, செம்ம ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினார்ல ஆமா, உதயநிதி இவர் கூட. வந்து அவரை பெற சொல்லுவாரு, அவர் இவரை பெற சொல்லுவாரு. 2 பேரும் அடிச்சுட்டே ஆமா. இருப்பானுங்க செட்ல. அவர் உதயநிதி சார் சிரிச்சுட்டே இருப்பாரு. சீசன் 6 இல்ல சார் அப்போ? சீசன் 6 போயிட்டு இருந்துச்சோ? 6 தான் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் நீங்க லைவ் பண்ணிட்டு இருந்தீங்க. அங்கிருந்து வீடியோ எடுத்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே. ஆ, 5ஆ இந்த 6ஆ? நான் பிக் பாஸ் விட்டு வெளில வந்த உடனே ஆரம்பிச்ச படம். 5 5 5 போயிட்டு நினைக்கிறேன். அப்போ இருந்துச்சு. 5 தான் நீங்க வந்து 5 போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்ப அல்டிமேட். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அங்கிருந்து அனுப்புவீங்க உடுமலைப்பேட்டில இருந்து. ஆமா, ம். அது அடுத்த நாள் காலையில வரும் ஆமா. வீடியோஸ். கரெக்ட். சீசன் 5ல ப்ரோ சீசன் 4லயே சீசன் 5ல ரியோலாம் விட்டுட்டீங்களே ப்ரோ. அதுக்கு முன்னாடிலாம் ஃபேமஸா தானே ரியோ ரியோ சீரியல்லாம் நடிச்சிட்டு நல்ல இருந்தாரு. சீசன் 4 படம். ஆக்சுவலி நல்லா தாங்க போயிருக்கு. கேளுங்க, இப்ப ஆரி, பாலா, ரியோ, சோமு, கேப்ரியல்லாம் இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. கேப்ரியல் வந்து சீரியல் சன் டிவியா? உள்ள வந்துட்டாங்க. சன் டிவில மேடம் டாப் போல விஜய் இருக்கு. டிவியா? பயங்கரமா சீரியல். சிவானி இப்ப வந்து டாப் 2 குரூப்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தாத்தா மட்டும் ஹிட் ஆகல, அந்த தாத்தா வந்து சீசனே தூக்கி ஹிட் போல. வச்சாரு பாருங்க, அவங்களும் ஹிட் ஆயிட்டாங்க. சீசன் நல்லா தான் இருக்கு. தாத்தா தூக்கி வச்சாரு பாருங்க, அவங்களும் ஹிட். இப்போ சிவானி வந்து இதுல இருக்காங்க, அந்த டாப் 2 குரூப்ல போயிட்டு இருக்காங்க. டிசிடிசில. ஆமா, சொன்ன மாதிரி சீசன் 4ல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் லைவ்லயே இருக்காங்க. ஆமா ப்ரோ. சம்யுக்தா கூட நிறைய அர்ச்சனா ரோல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அர்ச்சனா, நிஷா, அர்ச்சனாவும் இருக்காங்க, நிஷாவும் இருக்கு. நிஷாவும் இருக்காங்க. நிஷா இருக்காங்க, ஜித்தன் ரமேஷ் காணோம். ஜித்தன் ரமேஷ் காணோம். விட்டுருங்க. அதுக்கு முன்னாடியே அவரை காணோம் தானே ப்ரோ. சோம்சேகரை காணோம். ஷோம்ஸ் இல்ல. சோமு, ஆமா. சனமு, சம்யுக்தா, ஆஜித். சம்யுக்தா still இருங்க. சார் சின்ன ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சார்ட்ட கேட்கணும் சார், ஆஜித் என்ன சார் எப்ப பார்த்தாலும் துபாயில இருக்காங்க சார், இங்க பிசினஸ் ஆரம்பிச்சேன்னு கேள்விப்பட்டனே. அவன் துபாயில என்ன பிசினஸ் பண்றாரு? தெரியல, ஏதோ மியூசிக் something, ஸ்டுடியோல ஆரம்பிச்சிருந்தாரு இங்க. ஏதோ இங்க, பட் ஹி இஸ் இன் துபாய் ஒன்லி. பட் ஹி இஸ் இன் துபாய் அப்ப ஒன்லி. அங்க ஏதாவது ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருப்பாரு, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. அப்படியே 5 வாங்க. ஆனா பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஃபேம்ல இருந்து அப்படியே டப்புன்னு ஒழிச்சு விட்டது யார் தெரியுமா? அந்த சூப்பர் சிங்கர்ல மென்டரா ஒருத்தர் வருவார்ல, அனந்த் வைத்தியநாதன். அவரு அங்க இருந்தே காணும், ஜீரோ. மத்தவங்கள நீங்க அங்க ஆமா. பார்க்கலாம், அவர் ஒண்ணுமே அவர் இல்லாம அங்கிருந்து ஜீரோ. பண்ணிட்டாங்க. அவர் எவிக்ட் ஆனோடனே நேரு ஸ்டேடியம்ல ஏதோ ஒரு மூவியோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டா அவர் அங்க வந்தாரு. அங்க பார்த்தது அவரை நான் கடைசியா. அதுக்கப்புறம் காணும். சீசன் 5ல தாமரை நல்லா ஃபேமஸ் ஆயிட்டாங்கல்ல ப்ரோ. அவங்க இதுதானே, அவங்க சீரியல் ஆக்ட் பண்றாங்க. சீரியல் ஆக்ட் பண்றாங்க. பிரியங்கா கேட்கவே வேணாம். அப்படியே பிரியங்கா அதே சேம் ஃபேமிலியே தான் இருக்காங்க. ராஜு அதேதான். நிரூப், அமர் பாவினி, அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆனாங்க. நிரூப் இப்ப ரீசெண்டா ஒரு இதுல பார்த்தேன், வெப் சீரிஸ்ல. ஓ, பொலிட்டிக்கல் டிராமா வெப் சீரிஸ்ல வந்து வில்லனா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஆமா, ஜீல ஏதோ ஒரு வெப் சீரிஸ் நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. தலைவாவோ என்னமோ வரும் தெரியும். ஆமா, அது நல்லா பண்ணியிருந்தாரு. ப்ரோ அது ரீசெண்டாலாம் இல்ல ப்ரோ, அது வந்து 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் இப்பதான் பார்த்தேன். 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். அது வந்து கிஷோர் இருப்பார்ல அதுல. ஆமா, கிஷோர் இருப்பார். கரெக்ட். கிஷோர் இருப்பார். கரெக்ட். ஆனா இந்த சீசன்ல பெருசா இல்ல பாருங்களேன். இவங்க தான் இப்ப இங்க நம்ம சொன்ன அந்த 5 பேர் 6 பேர் மட்டும் தான். அமர் பாவினி கூட நல்லா தானே ரசிகன் ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் தலையோட மூவி எல்லாம் பண்ணாங்க. அவங்க தலையோட ஒரு மூவி பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன இது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் they got married, they are happy. லிவின்ல இருந்தாங்க, அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, டான்ஸ் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. எஸ், அவங்க இதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஃபேமஸ் ஆனாங்க. சிபி 6ல 5லயே இருக்காங்களே ப்ரோ. 5ல இருக்காங்க.
இமான் அண்ணாச்சி, இம் யாருடா? இசைவாணி இமான் அண்ணாச்சி, இசைவாணி இசைவாணி, இமான் அண்ணாச்சி. செய்வானிலாம். ஆமா, அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க. வேற வேற யாரும் யாரும் இல்ல. நிக்கவே இல்ல. ஓகே. 6 வந்து இசைவாணியே இருந்தது நீங்க சொல்லிதான் எனக்கு ஞாபகமே வருது. ஆமா இல்ல இந்த கேரக்டர் உள்ள இருந்துச்சு அப்படின்னு. என்ன 6 பிரச்சனைன்னா ம். மேபி இந்த மீடியால வந்து வரவங்களை மட்டும்தான் நம்ம நோட்டீஸ் பண்றோம். இப்ப இசைவாணி வந்து ஷீ இஸ் நாட் சீன் எனிவேர் இன் ஸ்கிரீன். மேபி பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஏதாச்சும் பண்றாங்களாங்கிறது தெரியல. இல்ல அது பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து நிறைய பண்றாங்க ப்ரோ. அவங்க ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்றாங்க. அந்த சமூக நீதி அந்த மாதிரி Exactly. விஷயத்துல அதுதான். அவங்க ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்களே. ஐயோ நல்ல பேர் அது. அந்த பேரை மறந்துட்டேனே. அது ஒரு பேண்ட் ஒண்ணு இருக்கு, சரியான பேண்ட். நம்ம ரஞ்சித் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நிறைய. அந்த பேண்ட்ல இருக்காங்க. அந்த பேண்ட்ல வந்து நிறைய அவங்க பாட்டு பாடுவாங்க. ஓகே. அவ்வளவுதான். அடுத்து வாங்க 6 வாங்க. 7ல 6 ப்ரோ. நிக்சன் இப்போ சீசன் 6 6ல வின்னரையும் காணும், ரன்னரையும் ஆமா. காணும். ஷிவினும் இல்ல 6ல அந்த வேற அளவுக்கு யாரு இல்ல. பாடுறா? ரக்ஷிதா, ராபர்ட் மாஸ்டர், அமுதவாணன் வந்து அமுதவாணன் சிவன் அமுதவாணன் கணேசன், அதுக்கப்புறம் சிவன் வரவே கணேசன். இல்ல ப்ரோ. அந்த இதுக்கு அப்புறமே சீசனுக்கு வரவே அப்புறமே. இல்ல. ம். ம். அதுல ஒரு ஜனனி தனலட்சுமி இருப்பாங்க. காணோம். இப்ப காந்தி கனவு. அந்த ஜனனி கரெக்ட். ஆமா அவங்க ஸ்ரீலங்கன். அந்த ஸ்ரீலங்கன். பொண்ணு ஆமா அசல் ஆமா அந்த பொண்ணு. அசல் கோலார், நிவாஸ்னி. அசல் கூட நல்லா போயிட்டாரு இல்லங்க அவரோட. அசல் நல்லா போயிட்டாரு. அசல் நல்லா சூப்பரா போயிட்டாரு. போயிட்டாரு ப்ரோ அவரு. ஆயிஷா வந்து இப்ப தெலுங்குல இருக்காங்க. ஆயிஷா தெலுங்குல இருக்காங்க. அதுல வந்து குயின்சி எல்லாம் இல்ல, ஷெரின் அவங்கலாம் இல்ல. கதிரவனை விட்டீங்களே. தெலுங்குல இருந்து உங்களுக்கு வெளில வந்துட்டாங்க ஆயிஷா. கதிரவன் அந்த பொட்டி தூக்கிட்டு போனதுல இருந்து ஆள காணோம். ஆமாப்பா, ஐயோ கதிரவன் ஆளையே பொட்டியோட காணோம். படுத்துட்டான். எங்க கதிரவனுக்குலாம் ஃபேன் பேஸ் இருந்துச்சுங்க. சண்டே எல்லாம் போட்டாங்க சரியா. ஆமாமா, சொன்னேன், கதிரவன் ஏதோ சிவி வச்சுங்க சண்டை போடுறீங்க அப்படின்னா ஆனா கதிரவன் பொட்டி தூக்குன மாதிரி யாராலையும் தூக்க முடியாது பிக் பாஸ். வச்ச உடனே எடுத்துட்டாரு. அடுத்த செகண்ட் வச்ச உடனே 1 lakh எனஃப் பிக் பாஸ். நான் வந்து ஹாப்பி பிக் பாஸ்னு போயிட்டாரு. வேற யார் இருந்தாங்க அந்த சீசன்ல? நிவாசினி ப்ரோ, நிவாசினி. நிவாசினி ஏங்க இப்ப எதுங்க ஞாபகப்படுத்துறீங்க? ஆமா இப்ப எதுக்கு அவங்க வந்து ஹிட் ஆயிட்டு இருக்காங்க? ஏங்க நிவாசினியோட அதெல்லாம் போட்டோ வச்சு ஏன் இப்போ போயிட்டு இருக்கு? அதெல்லாம் போவேனா நம்மள அடிச்சிடுவாங்க அப்புறம். தட்டி வச்சு உதைப்பாங்க. நினைச்சேன் தட்டி வச்சு அடிப்பாங்க. யாரு இது ஆரம்பிச்சது? தென்றலா? யாரு சொல்லுவாங்க? பேரை தானே தாத்தா சொன்னேன், நான் ஆரம்பிக்கலாம் இல்ல தாத்தா. எதுக்கு? ஏன் நான் அவாய்ட் உங்களுக்கு பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். தென்றல் அதுக்குன்னு கொண்டு வர்றேன். சரி ஓகே அந்த அடுத்து டாபிக் கவர் பண்ணுவோம். சரி ஓகே நிவாசினி. அப்புறம் யாரு? சீசன் 6ல வேற யாரும் இல்ல. அவ்வளவுதாங்க. ஏடிகே இருந்தாங்க, மைனா, ஏடிகே ராமசாமி மறந்துட்டோமே, ஸ்பேஸ் கொண்டு போனாரே ராமசாமி. அவ்வளவுதான். வாங்க தனலட்சுமி தனலட்சுமி இருந்தாங்க. தனலட்சுமி எஸ் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. ஆக்சுவலா ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆமா ஷோல அதுக்கப்புறம் காணோம், ஆளை காணோம். தனலட்சுமி ஏங்க அப்படியே வின்னர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் யார் வின்னர்? ஆரவ் வந்து பண்ணாரு. ஆமா அது பண்ணாரு சார். இன்னொன்னு என்னன்னா அவர் வந்து இந்த ஃபேமை விட அவர் அஜித் குமார் ரேசிங்னு ஒண்ணு அவர் ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருக்காருல்ல அந்த ரேசிங்ல. சோ அவர் அதுல இருக்காரு. அவர் மோட்டார் பைக் அவங்களது அந்த பைக் ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா அது எப்படி நான் பார்த்தேன்னா அஜித் குமார் ரேசிங் இங்க இருந்தாங்கல்ல, துபாயில இருந்தாங்கல்ல. அப்போ போனல. அப்போ அந்த ஃபுல்லா அந்த மேனேஜ்மெண்ட்ல அந்த இதுல எல்லாம் வந்து ஆரோ ஒரு முக்கியமான ஆளு. சோ ஹீஸ் வித் அஜித் குமார் ரேசிங் அந்த இது இருக்குல்ல, அதுல ஹீஸ் தேர். அவர் இன்னொரு படம் இன்னொன்னு தெரியுமா ப்ரோ? இன்னொரு ஏகே இருக்காருல்ல, அவர் பைக் ரேசிங்ல போயிருக்காரு. நிறைய பைக் ரேசிங் பண்ணிட்டு இருக்காரு. சரி சீசன் 2 வாங்க. யாரு? சுகுத் கோமாளி, அஸ்வின் குமார். ஓகே சீசன் 2 வந்து ரித்விகா சார். சீசன் 1ல அவர் வந்து இன்னொரு படம் கூட நல்லா பண்ணாரு. மகிழ் திருமேனி இது இவர் கூட. ஆமா கரெக்ட். வில்லன் உதயநிதி கூட தலையோட அது சூப்பர் ரோல் அந்த படம். ஓகே அடுத்து சீசன் 2 ரித்விகா நிறைய படம் பண்ணாங்க. நம்ம ரன்னரையும் சேர்த்திப்போம். வின்னர் அண்ட் ரன்னர் ஹரிஷ் கல்யாண் இல்ல ரன்னர். ஃபர்ஸ்ட் சீசன்ல ரன்னர் ஹரிஷ் கல்யாண். ஸ்நேகன். ஆமா ஸ்நேகன். ஸ்நேகன் அவரு ஓகே. அவர் இன்னைக்கு வரைக்கும் ஃபேம்ல தான் இருக்காரு.
பை எனி மீன்ஸ் ஓகே பை எனி செகண்ட் மீன்ஸ் சீசன்ல ஒரு யாரு? ரித்விகா வின்னரு ரன்னர் யாரு ஐஸ்வர்யா தத்தா தான். ரன்னர். ஐஸ்வர்யா தத்தா ஓகே ஐஸ்வர்யா தத்தா இஸ் இன் ஃபேம் ரித்விகாவை காணோம் இங்க வின்னர் இல்ல நிறைய இங்க படத்துல வின்னரை காணோம் பாக்குறாங்க அவருங்க அவங்கள. யாரு ரித்விகா சார் சின்ன சின்ன ரோல் ரித்விகாவையா பண்ணிட்டே தான் ப்ரோ இருக்காங்க. ரொம்ப சின்ன ரோல். இப்ப அந்த ஐஸ்வர்யா தத்தா டிஎன்ஏன்னு ஒரு படம் பட் ஆனா வந்துச்சுல்ல, நோட்டிசபிளா இல்ல டிஎன்ஏவா இல்ல இல்ல அந்த ஆமா ட்வின்ஸ் ஆமா இருப்பாங்கல்ல அந்த படத்துல கூட அவங்க ரித்விகா நடிச்சிருப்பாங்க. அது என்ன மூவி நேம் நல்ல மறந்துட்டேன். ரோல் அது. ம்ஹும். ஆக்சுவலா நல்ல ரோல் அது. ஆமா. ட்வின்ஸா இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களா கொலை பண்ணுவாங்கல்ல சீசன் ப்ரோ 3 அது. வின்னர் கில்லர். ஆமா. சீசன் 3 வின்னர் மலேசியால செட்டில் ஆயிட்டார் முக்கி சார் அவர் ஏதோ ஒரு படம் இங்க பண்ணாங்க அது ஓடல போல இருக்கு நான் ஏங்க அவர் நடிச்சேன் ஒரு லவ் பிரபுலாம் படம் செட் இருந்தாரு அவர் அந்த கூட. ஆயிடுச்சு படத்துல ஆதிரின்னு உங்களுக்கு. ஏங்க நான் ஒரு படம் நடிச்சேங்க ஆ? அவர் கூட. முக்கியனோட இங்கிலாந்துல அவர் ஒரு லவ் செட் ஆயிடுச்சு முகின்னு. வரலையா சார் அது அது பாதியிலேயே பிரச்சனை. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் நான் போகல ஷூட்டுக்கு. இதுல இருக்கு ஓ நடிகர் ஓகே சங்கத்துல இருக்குது. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் படம். ம். ஸோ ரன்னர் அந்த படத்து அந்த சீசன் ரன்னர் ஃபேமஸ் ஆமா ஆயிட்டாரு அவர் டாப்ல ஆமா போயிட்டாரு அது யாரு? சாண்டி சாண்டி மாஸ்டர். சாண்டி ஓகே. அதான் கவினும் அந்த சீசன்ல பொட்டி எடுத்தவங்களையும் பேசுங்க. ம். ஆ க- ஆ ஓகே ஏன்னா அவங்களும் ஒரு வின்னர் மாதிரி தானே. ஸோ கரெக்ட் சீசன் 2ல யாரு போட்டி எடுத்தா இல்ல பொட்டி இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல. யாஷிகாக்கு என்னமோ கொடுத்தாங்கல்ல யாஷிகா கொடுத்து அமிச்சாங்க லாஸ்ட்ல 5 லட்சம் ரூபா ஓகே சீசன் 1ல பொட்டி யார் எடுத்தாங்க? யாருமே எடுக்கல தாத்தா, வச்சாங்க ஆனா யாருமே எடுக்கல. யார் படிக்கல அப்படியா ஷூர் சார் ஷோரா ஷூர் ம் ஷூர். வச்சாங்க யாரும் படிக்கல. ஞாபகம் சரி இல்லையா 3க்கு வாங்க. பரவாயில்லையே 3 தான் கவின் எடுத்துக்கிட்டாரு ரன்னர் அப் யாரு? 5 lakhs. முகின் சாண்டி. தாண்டி 4 கவினும் ஹீரோ ரன்னரும் ஹீரோ சார் அங்க 4 இப்போதைக்கு 4 வந்து ஆரி அண்ட் பாலா. ஆரி அண்ட் பாலா. ஆரி பாலா. ம் பொட்டி எடுத்தது கேபி. ஆமா ஸோ 3 கேபி பேருமே எடுத்தாங்க. நல்லா இருக்காங்க. கேபி ஹிட் கேபி மூணு ஹிட் பேரும் மூணு பேருமே சன் ஹிட். டிவில இப்போ அவங்க டாப்ல இருக்காங்க போல இருக்கு ஆரி வந்து கலைஞர் சேனல்ல இப்போ ஹோஸ்டா இருக்காரு அது இல்லாம மூவி ப்ரொடக்ஷன் ஏதோ இல்ல வச்சிருக்கல சார் ஒண்ணு அவரு பாத்தீங்களா வின்னர்ஸோட இப்போ கவின் ம். வின்னர் இல்ல, ஹரிஷ் வின்னர் இல்ல, அவங்க எல்லாம் ம். பெரிய ஹீரோஸ் இப்போ. ஆமா ம், ஆனா ம். வின்னரா ஹீரோ ஆமா மெட்டீரியல் ஹீரோயின் மெட்டீரியல் அவங்க இருக்காங்க இல்லையா யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்து காணோம் வின்னர்ஸ் யாரும் பெருசா இன்னும் வரல. இந்த மாதிரி சீசன் 3ல வந்து தர்ஷன் ஒரு படம் வந்துச்சு இந்த கேஸ் ஆமா ரவிக்குமார் கூட ஏதோ ரோபோ தர்ஷனும் மாதிரி ஒரு கொஞ்சம் படம் ஃபேமஸ் வந்துச்சு ஆனாரு. அந்த ஒரு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் கூகுள் குட்டப்பாவா இல்லைங்க அவரது சூப்பர் கூகுள் ஒண்ணு இது கூகுள் குட்டப்பா நாடுன்னு ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தர்ஷன் நடிச்சு ம். அது மலையில எடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா யாராவது? நாடு. ஆஹா இல்ல தாத்தா, இல்ல பார்த்து நான் ஐயோ பார்க்கல பாருங்க ரொம்ப நல்ல படம். ஓகே தாத்தா. ம் ரொம்ப நல்லா இல்ல நடிச்சிருப்பாரு இல்ல அவரு. அமரன் வந்து தர்ஷனுக்காக ரெடி பண்ண படம். ஆக்சுவலா எஸ்கேவுக்கு அது மாதிரி. அந்த ராஜ்கமல் பிலிம்ஸ்னு சொல்லி சைன் ஆமா பண்ணாங்களே ஸ்டேஜ்ல ம் அந்த படம் ஆமா அது ஆமா ம் ஓ பட் இன்னைக்கு நான் ஒரு உண்மையை உடைக்கவா ம். அமரன் படத்துல சுரேஷ் தாத்தா இருந்தாரு நானே பார்க்கலையே. நான் ம். எங்க இருந்தேன் அதுல? இல்ல ஃபர்ஸ்ட் அந்த அது அந்த அது அந்த க்ரூல வந்து அது அந்த வேற கதை. டாஸ்க்ல வந்து இருந்தாரு அதுக்கப்புறம் அது வேற விஷயம் ஸோ அதுக்கப்புறம் சீசன் 1ல மணி பாக்ஸ் வந்து பிந்து மாதவி எடுத்தாங்களாம் யாரோ கமெண்ட் போட்டிருக்காங்க ப்ரோ. அவங்க தெலுங்குல அப்படியா வின்னரு. இப்போ அக்னி பரீட்சைன்னு தெலுங்குல வந்து இந்த காமனஸ்க்கெல்லாம் வச்சு உள்ள அமிச்சாங்க. அதுல அவங்க ஹோஸ்ட். போஸ்ட். ம். அவங்க பிந்து ஆமா மாதவியா தெலுங்குல ஃபேமஸ் அவங்க. ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் இங்க ஃபர்ஸ்ட் இல்ல சாரி ஒன்லி உமன் வின்னர்னு நினைக்கிறேன் அவங்க தெலுங்குல. அது கரெக்ட் தானே தாத்தா? அல்டிமேட் மாதிரி தானே அது. நான் ஓடிடி 2 தடவை ஹைதராபாத் போறப்போ என் கூட வந்தாங்க ஃபிளைட்ல. இப்போ ரீசெண்டா நான் மீட் பண்ணேன். நார்மலா வந்து பேசுறாங்க. ஷாரிக்னு ஒருத்தர் தான் யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஷாரிக்கா? இருந்தாரு சீசன் 2 சாரி. அல்டிமேட்லயே அல்டிமேட்லயே வந்தாரு ப்ரோ. ஆமா ம் எப்ப பாரு ஆமா குளிச்சு ரியாஸ் கான் அவங்க பையன். சரி 5க்கு வாங்க. 5 வின்னர் ரன்னர் அப் பொட்டி. 5 வந்து 5ல வந்து ராஜு. ராஜு வீட்ல பாட்டின்னு ஒரு ஷோ வச்சாங்க பன் சிபி பட்டர் ஜாமன் நடிச்சாங்க ரன்னர் வந்து ஆப்வியஸ்லி ஹோஸ்ட் பிக் ஸ்கிரீன்ஸ்ல எல்லாம் பார்க்கல சிபி வேற சிபி சிபி பட்டி. வந்து நல்ல ஃபேம்ல இருந்தாரு ஆளை ஆளை காணும் காணோம். ஆமா
தாமரை செல்வி சீரியல் ஆக்டர் ஆயிட்டாங்க. 7 சூப்பரா வந்துட்டாங்க ப்ரோ. தாமரை செல்வி. 6 ஆமா. தாமரை செல்வி சூப்பர் 6 அசீம் 6 விக்ரமன், அசீம் வந்து விக்ரமன், கதிரவன், அசீம் விக்ரமன் 2 கதிரவன், பேருமே காணோம் அமுதவாணன் இப்போதைக்கு. 3 பேர். அமுதவாணன், கதிரவன் கதிரவன் 2 காணோம். பேருமே மணி பாக்ஸ். அமுதவாணன் இப்ப ஏதோ இந்த பாலா படத்துல நடிச்சாராமே, காந்தி கண்ணாடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அமுதவாணனோட கேரக்டர் நல்லா இருக்குன்னாங்க. அதான் இந்த மாதிரி தான் தவிர முன்ன அதுக்கு முன்னாடி ரெகுலர் அவரு ஆ, எல்லா வாரமும் டிவில ஆமா பார்க்கலாம். இப்ப அந்த மாதிரி கரெக்ட். பார்க்க முடியல. ஓகே 7 வாங்க, 7 அர்ச்சனா, அர்ச்சனா, மணி. மாயா. 6 அவ்வளவுதானா? என்ன அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு 6 முடிச்சிட்டீங்க? அவ்வளவுதானே ப்ரோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இருக்கு, ஏற்கனவே. ஒண்ணுமே இல்ல. அசல் கோளாறு. ஓகே அவ்வளவுதான். கரெக்ட் சொல்லியாச்சு. அசல் 7 வந்து அர்ச்சனா அண்ட் மணி. மாயா, மணி வந்து ஆமா மணி, பெட்டி வந்து பூர்ணிமா. இவங்க பூர்ணிமா, பெட்டி வந்து பூர்ணிமா. 7ல வந்து ஒருத்தர் மட்டும் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்காரு இது வரைக்கும். பிரதீப் நிக்சனா, பிரதீப். கூல் சுரேஷ். கூல் சுரேஷ். கூல் சுரேஷ். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா ஆமா கண்டிப்பா. ப்ரோ, அவர் ஆமா. எப்படி இருந்தாரோ அப்படியே சிஎஸ்கே. எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறாரு அவரு. கூல் சுரேஷ். ஓகே மத்ததெல்லாம் காணோம். ஜோவிகா வந்து ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க. ஆமா, நிக்சன் கூட நிறைய ஆல்பம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. நிக்சன் இப்போ அஜித் recent ஆ குமார் சொன்னாங்க. ஏகே படத்துல ஒரு பாட்டு பாடினார்ல, ஆமா, டைட்டில் ஒரு வின்னர் ரேப் ப்ரோ. பண்ணிருப்பாரு அவர். யாரு? அர்ச்சனாவை தான் அவங்க தான் மூவிஸ் நடிச்சிட்டு இல்ல இருக்காங்கன்னு டைட்டில் சொன்னாங்க. வின்னர். டைட்டில் வின்னர் நீங்க மறந்துட்டீங்க. டைட்டில் வினர் விக்ரமா? அவன் சரவண விக்ரமா? சரவண விக்ரம். ஐயோ ஆமா, வரட்டுக்கு முன்னாடியே சீரியல் இருந்தான். அதுக்கப்புறம் காணும். ஆமா. எங்கயா ஆளே பாண்டியன் காணோம். ஸ்டோர்ஸ்ல பாவம் நடிச்சிட்டு இருந்த பையனை பிக் பாஸ்குள்ள போய் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. க்ளோஸ் பண்ணி விட்டாங்க மொத்தமா. ஆக்சுவலா இது என்ன தெரியுமா? இப்போ நாம இப்படிலாம் பேசணும்ல, இதை யாராவது இந்த சீரியல் ஆக்டரோ இந்த செலிபிரிட்டிஸ்லோ இவங்களாம் நம்மளோட பேச்சு இப்ப கேட்டிருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருக்கும். நம்ம பிக் பாஸுக்கு போக வேணாம். ஒயில்டு பிக் கார்டை பாஸுக்கு போயிட்டா அதுவும் போயிடும். அதனால இருக்குது வச்சு வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி இருந்துருவாங்க. வாய்ப்பு இருக்கு. இது இந்த எதிர்ப்பாங்களான்னு சீசன் தெரியலையே. 5ல இந்த ஆமா. பிரியங்கா, இந்த பாவனி, அது மாதிரி எல்லாம் விஜய் டிவி ப்ரொடக்ஷன் அறிவிக்கிறாங்க. அது சொன்னோம் ப்ரோ, நாங்க அமர் பாவனி எல்லாமே சொன்னோம். சரி சீசன் 9 வாங்க, வின்னர் ரன்னர் அப் போட்டி. சீசன் 8 விட்டுட்டீங்களே தாத்தா, நடுவுல ஒரு சீசனே விட்டுட்டீங்களே. பண்ணிட்டீங்க வாங்க. சீசன் 8க்கு வாங்க. 8 யார் வின்னர்? முத்துக்குமார். ஐயோ, முத்துக்குமரன். முத்துக்குமரன். சார் திருப்பி பஞ்சாயத்துல மாட்டி விட்டுருக்கீங்க. சௌந்தர்யா வந்து ரன்னர். ஏங்க முத்துக்குமருக்கு என்னங்க குறைச்சல்? இது பண்ணிட்டு இருக்காருங்க இப்ப கபடி. ஓ அந்த படமா? ஐயோ இல்லங்க இது பண்ணிட்டு இருக்காருல, அது என்னது? ஐயோ ப்ரோ கபடியா? கமெண்ட்ரி. ப்ரோ கபடி அந்த கமெண்ட்ரி. கவர்மெண்ட் தானே, அந்த கவர்மெண்ட்ல ஏதோ பண்றாங்களே ஸ்போர்ட்ஸ் கிளப்ல அதானே. அது இல்லங்க, இது ஐபிஎல் ஐபிஎல் மாதிரி ப்ரோ கபடின்னு ஒண்ணு ப்ரோ வரும். கபடி இல்ல இது பண்ணிட்டு கமெண்ட்ரி கமெண்டேட்டர் பண்ணிட்டு பண்ணாரு. இருக்காரு. கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓகே பட் ஆனா அது பெரிய விஷயம். இங்க இப்ப துபாய் கண்டிப்பாங்க பெரிய விஷயம் தான், நல்லா தான் இருக்கு. இல்ல சுரேஷ் சார் கூட அந்த ப்ரோ கபடி லீக்ல ஒரு டைம் வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். நான் நேரா பார்த்தேன், அவர்கிட்ட பேசணும் கூட. ஆமா, அது இனாகிரேஷனுக்கு தாத்தா தாத்தான்னு கத்தினாங்க, கூட வந்தவனுக்குலாம் டென்ஷன் ஆமாங்க. ஆயிட்டாங்க. நான் தான் கத்துனேன். தாத்தா சார் திரும்பி பாக்குறீங்க. அத்தனை பேர் டென்ஷன். அது ஆர்கனைஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த அது என்னது, அது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். அவங்க பின்னாடி பேக் ஸ்டேஜ் வந்து ஹிந்தில கேக்குறான், யாரு இவரு? நான் ஒரு வெயிட்டே கட்டிட்டு போனேன். ஆனா நீங்க போயிட்டீங்க, உடனே போயிட்டீங்க, ஒரு 1/2 hourல போயிட்டீங்க. ஆமா நான் போயிட்டேன். எனக்கு அதுக்கு சொன்னதே அவங்க அவ்வளவுதான். வந்து இப்ப முத்துக்குமரன் பேசுறாப்புல, பேசிக்கிட்டே இருக்காப்புல, அந்த கேம் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அது யாரோ இப்ப நல்லா பேசுறாங்கன்னாங்க. ஐயோ வெரி போரிங், கண்டினியூஸ் டாக்கா இருக்குது. இல்ல அது கொஞ்ச நாள் தாங்க. இன்னும் லேடி ஆங்கர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரு இன்னொரு 100 நாள்ல சேர்ந்துருவாங்க. விஜய் பார்வதியா சொல்றாரு அவரு. நான் சொன்னேனா? நீங்களாவே சொல்றீங்க. நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம் தாத்தா, நீங்க சொல்லல, நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை வருஷமா பேசுறோம்ல உங்கள்ட்ட தெரியல எங்களுக்கு. இவர் தாத்தா ரொம்ப குசும் பிடிச்சாலுங்க இவரு. நான் சொல்லாததெல்லாம் ஃபர்ஸ்ட் எப்போ சொன்னதா மீட் பண்ணோம்? சொல்றீங்க. இல்ல நான் சொல்றேன். இவர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இவர் எங்க மீட் பண்ணோம்? பெசன் நகர்ல நினைக்கிறேன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இவர் நம்ம பெசன் நகர் ரவி இருக்கார்ல, அவர் ரெஸ்டாரண்ட் நாங்க போயிருந்தோம்.
போயிட்டு வந்தவர் டக்குன்னு ரோட்ல இறங்கிட்டாரு. அவர் பாட்டு ரோட்ல நின்று எங்கள்ட்ட பெஸ்ட் இருக்காரு. எல்லாம் பாக்குறாங்க போறாங்க. நான் சொன்னேன், தாத்தா எல்லாம் எல்லாம் உங்களை பாக்குறாங்க பேசுறாங்க. நீங்க பாட்டு ஈஸியா ரோட்ல இறங்கி நின்று நம்மள்ட்ட பேசிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவர் விட்டாரு. ஜாலியா ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 3/4 மணி நேரம் நின்று பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் நாங்கள் இருந்தோம் 2 மணி நேரம். அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சார் அது என்ன படம் சார் நம்ம போய் பார்த்தோமே சார் அந்த லான்ச்? அதுதாங்க இது குடும்பஸ்தன் குடிமகான். குடிமகான் கரெக்ட். அந்த அந்த படத்துல தாங்க குடிமகானுக்கு கமலா தேட்டர் என்னால தானே சார்? பாவம் கமலா தேட்டர் ரித்விகா தானே? நடிக்க வேண்டியது அந்த படம். எந்த டேட் மாத்தினாங்கல்ல இது நெஞ்சுக்கு நீதியில, அதுல நான் வந்து அந்த டேட்ல வர முடியலன்னு சொன்ன உடனே எனக்காக பாவம் மாத்திட்டாங்க. எனக்கு சொல்லவே இல்லை, ஹீரோயினை மாத்தி விட்டாங்க பாவம். இவர் வந்து இன்னோவால வராரு. நான் முன்னாடி போயிட்டேன். அவர் வீட்டில் தான் போடும். நான் வந்து பைக்கில் போனேன். ஏன்னா எனக்கு பைக் ஓட்டணும் ரொம்ப ஆசை. எனக்கு இங்கே கார் தானே ஓட்டுறோம். பைக் ஓட்டணும்னு ஆசை. நான் பைக்கில் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைக்கில் வந்துட்டேன். சார் பின்னாடி இன்னோவாவில் வராரு. நான் ஃபஸ்ட்டு போன்ட்டேன். சந்து பொந்தில் மெட்ராஸில் அப்படி தானே உள்ள போது நம்ம ஃபஸ்ட்டு வந்துடலாமே. நான் வந்து கரெக்டாக வாசல் நிற்கிறேன். சார் வராரு. அங்கே மீடியாலாம் இருக்குது, ப்ரெஸ் எல்லாம் இருக்குது, கேமராலாம் வச்சுட்டு எல்லாம் நிற்குது. இவர் வந்து உள்ளே போனால் ஷூட் பண்ணணும். டப்புன்னு இறங்கிட்டார். காரில் இறங்கிட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே ரோட்டில் நடந்து அப்படியே போகிறோம். நடந்து நேராக போகிறோம். எங்கே போகிறோம்? டீ கடைக்கு போகிறோம். டீ கடைக்கு போயிட்டு அங்கே வெளில போடுற பெஞ்சில் அங்கே உட்காந்து டீ சாப்பிட்டு வரானுங்க. சார் நீங்கள் சுரேஷ் தாத்தா தானே? நீங்கள் தாத்தா தானே? ஆமாம் ஆமாம் எல்லாம் டீ சாப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு போனோம். அன்னைக்கு நைட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இவர் சாப்பிடுவாருன்னு. எல்லாமே அங்கே அந்த மூவியில் நடித்தவங்க எல்லாமே ஹீரோ, டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, சுரேஷ் சார், நான், அப்புறம் இன்னும் 2-3 பேர் எல்லாம் அந்த மூவியோட இவங்க தான் எல்லாமே. மூவியை வந்து பார்த்தாச்சு. லான்ச் மூவி எல்லாம் என்ன நினைப்பீங்க? ஒரு மூவி ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்ட்டி இருக்கும், எல்லாமே வேற லெவல் இருக்கும், அப்படி தானே யோசிப்பீங்க. ஆனால் அந்த மூவியை பார்த்துட்டு வெளில வந்தோம்னா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கோம். எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணிருக்கும் போது கையேந்தி பவன் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனியில் 11 மணிக்கு வடபழனியில் போய் காரை நிப்பாட்டிட்டு ரோட்டில் உட்காந்து அந்த மூவியை வந்து அத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாங்க. அவ்வளோ செலிபிரிட்டிஸ் வந்தாங்க, எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து கையேந்தி பவனில் போய் உட்காந்து சுட சுட ஆம்லேட் போடு, தோசை போடு, இட்லி கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு சொல்லி ரோட்டோரமாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக போனோம். அந்த இடத்துல சுரேஷ் சார் வந்து ஹி வான் ஹார்ட்ஸ்னா ஹார்ட்ஸ். அவ்வளோ யார் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். அட போங்கங்க, அது என்னோடலாம் சிம்பிள் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அஜய் கோஷ்னு ஒருத்தர் இருக்காருல்ல, மூக்குத்தி அம்மன்ல வந்தாரு. ஆமா 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 கரெக்ட். அப்புறம் நானும் இப்போ 2 படம் பண்ணோமா, தெலுங்குல ஒன்று, தமிழ்ல வந்து ரிவால்வர் ரீட்டா. காம்பினேஷன் கிடையாது, ஆனால் ஒரே டைம் ஷூட்டிங்க்கு பாண்டிச்சேரி அங்கெல்லாம். எங்களுக்கெல்லாம் வந்து இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அவர் எனக்கு இந்த ஏசி இதெல்லாம் ஒத்துக்காது அப்படின்ட்டு அவரே வீட்டிலேருந்து ஃபேன் எடுத்துகிட்டு வர்றாரு. சாதாரண ஹோட்டல், கதை ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு அவர் அதுதான். காலையில் எழுந்து அவர் ப்ரொடக்ஷனுக்கெல்லாம் வெயிட் பண்ணது கிடையாது. அவர் பாட்டு கீழே போய் அந்த ஆயாலாம் அங்கே சாப்பாடு வச்சுருப்பாங்க ரோட் சைடில், அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர் இன்டர்வியூ பாருங்க, தெலுங்கு இன்டர்வியூ ஒன்று. ஒரு டீ கடையில் உட்காந்துருப்பாரு. ஒருத்தன் வந்து கேட்பான், என்னங்க இப்படி வந்து உட்காந்துருக்குறீங்கன்னு. எங்க உட்காந்தா என்னங்க இப்படி தான் அப்படின்னுவாரு. ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப நைஸ் பர்சன். நானும் அசந்துட்டேன் அந்த கையேந்தி பவனில் சாப்பிடும் போதெல்லாம் அசந்துட்டேன். அடுத்த சீசன் கமான் இங்க விட்டோம். 8 முடிச்சாச்சு. 9 முடிச்சு நிறைய பேர் இருக்காங்க. 8ல வந்து முத்துக்குமாரன் எங்க இருக்காரு, சௌந்தர்யா வந்து குக்கு வித் கோமாளி. 9 சொல்லுங்க. ரன்னர் அப் யாரு, வின்னர் யாரு, பொட்டி யாரு சொல்லுங்க. இதெல்லாம் கணிச்சிருப்பீங்களே ரசிகா. இமாத் ப்ரோ சொல்லாதீங்க வேணாம். தாத்தா நான் சொல்லிட்டா தாத்தா. சொல்லுங்க. டைட்டில் வின்னர் வந்து எஃப்ஜேவும் ரன்னர் வந்து வியனா தாத்தா. அப்புறம் பணப்பொட்டி யாரு, சபரியா? சார் முடிவு பண்ணிட்டாரு. ஆமா, பணம் பத்தி வந்து சபரி எடுத்துட்டு போறாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்ப வந்து சபரி வந்து சார் முடிவு பண்ணிட்டாரு.
அடுத்த சீசன்ல இருந்து இப்பெல்லாம் நான் 2 வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அடுத்த சீசன்ல ஒரு வீடியோ தான் போடணும் போல இருக்கு அப்படின்னு. இல்லங்க சபரி வந்து சீசன் 3 கவின் மாதிரி வந்து பெட்டி எடுத்துட்டு போய் இளைய தலைமுறைக்கு வழி விடுறாரு. ஏங்க அது காந்திங்க. ஓ இவரும் அதான் பண்ணாரோ? சாரி மாத்தி சொல்லிட்டேன் சார். ஒருவேளை அவர் இப்படி யோசிச்சா சீசன் 3ல பொட்டி எடுத்தவன் ஹீரோ ஆயிட்டான், நாமளும் அந்த மாதிரி ஆயிட்டா? சார் நிஜமாவே வந்து அது இருக்கு, அந்த டேபு இருக்கு, நிறைய பேர் சொல்லுவாங்க. பூர்ணிமா கூட 2 படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நடிச்சிட்டாங்க. 2-3 படம் ரிலீஸ். கவின் அந்த பெட்டி எடுக்காம போயிருந்தா சீசன் 3ல ஃபைனலிஸ்ட் பேனலே மாறி இருக்கும் டோட்டலா. கவின் தான் வின்னரு, மிச்சதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம்னு விட்டுருப்பாங்க. கவின் வின்னர், சாண்டி ரன்னர், அது கன்ஃபார்ம். தெலுங்குல ஒரு தடவைங்க வின்னர் ரன்னர் அப் 2 பேரையும் நாகார்ஜுனா வீட்டுக்குள்ள போய் ஏலம் விடுவாங்க அந்த பொட்டிய. 40 எவ்வளோ லட்சம், 35 லட்சத்துக்கு எடுப்பாங்க அந்த பொட்டிய. ரன்னர் அப் ஆக்சுவலா அவர் தான் வின்னர் ஆயிருக்கணும். ஆனா ரன்னர் அப்பா இருந்தவர் 15 லட்சம் ரூபாய் வின்னர் ஆனாரு. அது சூப்பரா விளையாடினாங்க அந்த கேம். பணமா டிராஃபியான்ற மாதிரி பேசுனாங்க. ஆமா. எந்த சீசன் தாத்தா? அது பல்லவி பிரசாத் தாமன் சீசன் தாத்தா. அந்த அவர் அந்த அதிகம் படம் எடுத்தார் இல்லைங்களா ரன்னர் அப் மாதிரி. அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு, ஃபோன் பண்ணிலாம் பேசுறாரு. அப்ப நான் ரிவ்யூ பண்ணேன் அந்த சீசன். அவரு பேரு நல்ல பேருங்க, ஸ்ரீ சம்திங். இவர் பேர் ஞாபகம் இல்லை, ஆனா அது ஞாபகம் இருக்கு. அந்த சீன் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. பெட்ரூம்ல கட்டில்ல உக்காந்துட்டு நாகார்ஜுனா இவங்க 2 பேருக்கும் ஏலத்தை விடுவார் பொட்டிய. 5 லட்சத்துல ஆரம்பிச்சு போகுங்க, அது 35 லட்சம் எடுப்பார்னு நினைக்கிறேன். தாத்தா இப்ப தெலுங்கு ரிவ்யூ பண்றீங்களா தாத்தா நீங்க? இந்த சீசன் இந்த சீசன் மலையாளம் தெலுங்கு 2 பண்ண முடியாதுன்ட்டேன். முடியாதுப்பா, இதுவே வெரி டயரிங். இன்னைக்கு தான் வந்து இந்த 20 நாளா இன்னைக்கு தான் தலப்பா கட்டினப்பா. ஓ கட்டிட்டீங்களா இன்னைக்கு? இன்னைக்கு உங்க ஷோ இன்னும் நீங்க போய் பாருங்க ஷோ இன்னைக்கு. ஓகே. வாரம் கட்டினதெல்லாம் போய் இப்படி ஆயிடுச்சுப்பா. சீசன் 6ல தாத்தா எப்படி இருந்தீங்க? இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? சீசன் 6ல சார் வந்து உள்ள போவாரு. ஆமா ப்ரோ, கெஸ்டா போவாரு, கூட ஒருத்தனை கூட்டு போவாரு. அவன் அந்த சீசனை விட ஆளை காணோம், அவன் எங்க போனான்னு தெரியல. இந்த சீசன்ல அவர் உள்ள போற அது வரைக்கும் அவன் ஃபேமஸா இருந்தான். இல்ல அது போன சீசனும் சொன்னாங்க, என்னன்னு தெரியல. பட் ஆனா அங்கிருந்தே காணும். கரெக்டா? அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருந்துச்சுல. நான் சபரி கூட நிறைய பண்றப்பவே நான் சொன்னேன், கட்டாயம் நீ அடுத்த தடவை உள்ள போ, அப்பதான் தெரியும் உனக்கு அப்படின்னு. அதே மாதிரி இவர்கிட்டயும் சொன்னேன், நீங்க உள்ள போங்க அப்ப தெரியும் உங்களுக்குன்னு. சபரி போயிட்டாரு, இவரு போவார் போல அந்த சீசன். பிஃபோர் த சீசன் வந்து தாத்தா டாக் போயிட்டு இருந்துச்சு தாத்தா. இந்த சீசன்ல வர்ற மாதிரி தான் டாக் போயிட்டு இருந்துச்சு. நிறைய போயிட்டு இருந்துச்சு டாக் அவருக்கு. அக்ரிமெண்ட் ரொம்ப முடிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சத்தியம் பண்றானுங்க. நான் ஐயோ நான் இல்லவே இல்லை, என்ன கூப்பிடவே இல்லைன்னு. பட் சார் ஆனா ரூமர் லிஸ்ட்ல வரதெல்லாம் வந்து சும்மா 20-30% தான் இதாகுது. அல்டிமேட் விட்டீங்களே, அல்டிமேட் வின்னர் ரன்னர் அப் யாரு? நிரூப். சுருதி என்ன பண்றாங்க? ஸ்ருதி சூப்பரா ஒரு படம். சுருதி என்ன படம் அது? ஆமா ஏதோ சாமி வேஷம் போட்டு பண்ணாங்கல்ல. இல்லங்க அது இல்ல, அது வந்து நம்ம சசிகுமார் கூட ஒரு படம், நல்ல படங்க. ஆமா 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 சூப்பர். அயோத்திங்களா? அயோத்திங்களா? அயோத்தி இல்ல, கரெக்ட். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அதுல. அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பாங்க. ஆமா 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 ரோல் அது. ஹீரோயின் சிம்மாத் ப்ரோ, நீங்க சொன்ன படம் வந்து அமன் தாய் ஜூலியோடது. ஐயோ அதெல்லாம் பாத்துறாதீங்க.
அப்புறம் வேற யாரு பொட்டி எடுத்தது? அவங்க தான் எடுத்தாங்களா அவங்க தான் பொட்டி? பெட்டி எடுத்தாங்க. சுருதி தான் பெட்டி எடுத்தாங்க. அவங்க எடுத்தாங்க. சண்டை போட்டு எடுத்தாங்க. ஜூலி கூட. ம். அதுல தாமரை இஸ் டூயிங் வெல். யா. அந்த சீசன் சூப்பர் தான். அதெல்லாம் எல்லாருமே பாலாஜி இஸ் ஆல்சோ அந்த ஃபயர் படம் இன்னி கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க ஃபயர் படம். அந்த ஏசி மெக்கானிக் வந்திருந்தாரு. அவர் வந்து வினோத் உள்ள இருக்கார்ல, அவரோட நெஃப்யூ. புளியந்தோப்பு அவங்க. ஓகே. நேத்தி தாத்தா அவர் தாத்தா நாங்க சொல்லியிருந்தார் ஃபயர் யூடியூப்ல பத்தி. தாத்தா நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் தாத்தா. நீங்க வந்து அங்க நின்று இருப்பீங்க. நீங்க வந்து பாலா ப்ரோ பார்த்து நீங்க ஒரு இது கேட்பீங்கல்ல, கொஸ்டின் கேட்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆமா சொல்லிட்டு ஆமா ஆமா. அது சூப்பரா இருந்துச்சு. நான் பார்த்தேன் தாத்தா. நல்லா அது இருந்துச்சு அந்த வீடியோ. வேர்டிங் தப்பு எனக்கு அந்த நேரத்துல. அந்த வேர்ட் நான் தான் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் ஓகே தாத்தா. இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு கேட்டுக்கணும். பிக் பாஸ் சொல்லுவாரு, நீங்க கொஸ்டினை மாத்தி கேக்குறீங்களான்னு வர. எனக்கு அப்போ வரைக்கல. பட் நாங்க தான் ஜெயிச்சோம் அந்த டாஸ்க்ல, நாடும் தாமரையும். ஆமா தாத்தா. நான் அந்த இண்டிவிஜுவல் டாஸ்க்லயும் ஜெயிச்சோம். நான் ராஜராஜன் பேர் சொன்னது அதுதான் மார்க் வாங்கி கொடுத்துச்சு. அண்ட் அந்த ஹோல்சம் அந்த வீக்லி டாஸ்க்கோ ஃபுல்லாத்துலயும் ஜெயிச்சோம். ஐயோ அதுல இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் ஒன்று இருக்குங்க. நைட்டெல்லாம் ஆடணுங்க. நடுவில் பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா முடியவே இல்லை அது. அப்புறம் ரம்யா பாண்டியன் வந்தாங்க அந்த இதில் வைல்ட் கார்டா. அவங்க வந்து எல்லாம் முடிஞ்சு திருப்பி நைட் ஆரம்பிச்சு விடிய விளையாடிட்டு இருந்தோம். பாருங்களேன், ரம்யா பாண்டியன் பேர்லாம் இப்பதான் ஞாபகம் வருது உங்களுக்கு. பேசும்போது ஞாபகம் வரல. சார் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். நீங்க நாம அதை பார்த்தது 1 hour எபிசோடு. கேப்ரியல நீங்க உப்பு முட்டை தூக்கி நின்று இருந்தீங்கல்ல, எவ்வளவு நின்று இருந்தீங்க? தெரியல சார், டைம் சொல்லல. இல்ல அப்ராக்சிமேட் உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஏன்னா அது ரொம்ப நேரம் நின்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வேர்வெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கும் சார். ஈஸிலி மோர் தென் 1 hour. ஏன்னா மிச்சவங்கதெல்லாம் 2.5 hours 3 hours கடைசியா. அந்த வின்னர் வந்து 4 hours இல்ல தாத்தா அது. அப்போ இந்த வந்து மோர் தென் 1.5 hours. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு ஃபயர் தெரியுமா ட்விட்டர்ல? அது வந்து பிக் பாஸ் வச்சு என்ன செஞ்சாருங்க, யாருமே அது அவங்களுக்கு நிக்கல. கேபிக்கு அவங்க காதுபடவே அவங்க வந்து நீங்க வரக்கூடாது, ஒரு பொண்ணு, நீ யங்ஸ்டர், எதுக்கு மற்றவங்க வரட்டும் அப்படின்லாம் பேசிட்டாங்களா. எனக்கு யாராவது அந்த மாதிரி பேசுவாங்கன்னா எனக்கு செம்ம கடுப்பாயிடுவேன். நான் எழுந்து நிற்கிறது பார்க்குறேன், யாருமே எழுந்து நிற்கலைங்க. அதுக்கப்புறம் தான் வச்சார் பிக் பாஸ், தூக்கணும்னு பாருங்க. சார் எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு சீன் ஞாபகம் இருந்துச்சு சார். சிரிப்பு வருது. நான் சொல்லிடுறேன் சார். அது ரேகா மேடம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாரு இவரு டைனிங் டேபிள்ல உட்காந்து. ரேகா வருவாங்க அந்த பக்கம். ரேகா, கமல் சாருக்கும் உனக்கும் ஒரு கோயின்சிடன்ஸ் இது சம்திங் இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னு? கமல் சார் லிப் லாக் பண்ண ஹீரோயின்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு. ஸ்பெஷல் இருக்கு. அவங்க ஒண்ணு ரொம்ப ஆர்வத்தோட கேட்பாங்க, அப்படியா என்ன அப்படின்பாங்க. உடனே அவர் எத்தனையோ லிப் லாக் பண்ணிருக்காரு. உங்கள்கிட்ட லிப் லாக் பண்ணதுக்கு அப்புறம் அவர் சூசைட் பண்ணிப்பாரு. வேற லெவல் காமெடி அது. அதே மாதிரி தாமரை அல்டிமேட்ல இல்ல, ஏதோ நான் நடிச்ச நாடகம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். என்ன நாடகம் வேணும்? சீசன் 5 இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் பாதி ப்ராப்ளம் எனக்கு. ஏதாவது கேள்வி கேட்டா நான் பாட்டுக்கு ஓடிடணும். ஏதாவது சொல்லிட்டு தாத்தா அந்த மண்டை மேலே ஒண்ணு போட்டாரு. எனக்கு அந்த சீன் இல்லங்க, அது சத்தியமா தெரியாதுங்க. கருப்பு துணிங்க, அது யார் மண்டைன்னு தெரியாது. அது அப்புறம் இன்னொரு சீன்ல மண்டே சொல்லிவாரு, ஐயோ எப்படா முடியுது அப்படிங்கிற அது வந்து கதை சொன்னது, கதை அவங்க லைஃப் ஸ்டோரி சொன்னப்ப. கதை நேரம் வந்து இந்த ரூம் இருக்குல்ல, ஆக்டிவிட்டி ரூம், டாஸ்க்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அங்க நடந்துச்சு.
இது ஆமா வந்து வேற டாஸ்க். அதுல கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே கதைய அதான் வெளியில உட்காந்துருப்பீங்கல்ல, அதுதான் வெளி வெளியில எல்லாருக்கும் வெளியில அந்த பெஞ்சில் உட்கார கடைசியில வச்சிருப்பாங்க. அதுல அதுல பெஞ்சில் உட்கார கடைசியில வச்சிருப்பாங்க. மாட்டினது வந்து வீக்கெண்ட் வந்து ரம்யா பாண்டியன். அவங்கதான் ஆனா வந்து சிரிச்சிருப்பாங்களா, கோட் அவரை வச்சு செய்வாரு சார். எனக்கு கோட்டா இப்படியே வரல. ஏன் ப்ரோ அந்த கோட்டாஸ்க்கு வந்து அந்த பெஸ்ட் சீசன் அதான் சொல்வீங்க? என்னங்க கோட்டாஸ்க் தாத்தா, கோட்டாஸ்க்கு கோர்ட் கோட் வேறங்க, கோட்டாஸ்க்கு அது வேற, கோர்ட் வேற. இல்ல தாத்தா, அது வந்து உங்க சீசன்ல வந்து ரொம்ப பெஸ்டா போச்சு சொல்லலாம் தாத்தா. உங்க சீசன் தான் இல்ல பெஸ்டா இருந்துச்சு, டிராமாலே 2 சீசன் பெஸ்ட். அது பெஸ்ட் தாத்தா இருந்த தாத்தா சீசனும் சீசன். அசீம் இருந்த சீசனும், இது 2 தான் அதுதான் வந்து அந்த கேமே சூப்பரா மாறும். இருந்துச்சு. ஆரி அவரு ப்ரோ வந்து அதுதான் கேமே மாத்துவாரு அந்த டாஸ்க்கு அப்புறம் தான். ஆமா, அதுல வந்து எனக்கு அந்த சீசன் 6ல கோட் டாஸ்க் ஆனா நல்லா அந்த இருக்கும், கோர்ட் ஃபன்னா இருக்கும். அந்த டாஸ்க ராமோட ஒரு இது இல்லைங்க, இருக்கும் ஒண்ணு. இது கேளுங்களேன். அதுதான் அந்த லெட்டர்ல, இப்போ பிக் பாஸ் போடுற லெட்டர்ல கேர்ஃபுல்லா படிச்சு கோத்து விடுது. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் குரூப்பா செஞ்சுட்டு அன்பு கேங்கு என்ன என்ன ஆரியெல்லாம் செய்யணும்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, நான் தூக்கினேன்ல, மூட்டை தூக்கினேன், அந்த பொண்ணு பேருனா கேபி, அதை வச்சு கேஸ் போடுவாங்க என் மேல. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், லெட்டர்ல வந்து நீங்க வந்து நடுவர் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. ஆனால் நீதிபதி ட்ரெஸ்ஸு, நீதிபதி செட்லாம் போட்டிருந்தாங்க. எப்படியும் அந்த அந்த அம்மா ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, ஏதாவது செய்யணுமேட்டு நான் வந்து பிரேக்கில் சொல்வேன், மேடம் இது வந்து கோர்ட் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்குறாங்க, கோர்ட்டு செட்டு போட்டிருக்காங்க, நீங்கள் ஜட்ஜாக இருக்கணும், ஒரு டவாலி வச்சுக்கணும், நீங்கள் என்ன நீங்களே இருங்களேன்னாரு. அதுதான் அதில் போய் தந்த டவாலி உயர்ந்து நீதிபதி வருகிறார்னு சொன்னேன். அவங்க பண்ணது வெளியில நீதிபதியெல்லாம் பெரிய ஸ்ட்ரைக் ஆச்சு, தெரியலங்க, பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு அது. ஆமா. என்ன அதையும் என்ன உள்ள கூப்பிட்டு வச்சு சிட்டி விட்டானுங்க. நாங்க கரெக்டா அது இப்படின்னு சொல்லியிருந்தோம், நடுவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம், நீங்க அதை போய் ஜட்ஜ் ஆக்கி மொத்தத்தையும் போட்டு ரகலை விட்டீங்களேன்ட்டாங்க. சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க அந்த அந்த இது. இமாத் ப்ரோ அந்த இவரு சீசன் ப்ரோ, அந்த அசீம் சீசன்ல பாத்தீங்கன்னா தனா அவங்க வந்து ஜட்ஜா இருப்பாங்க. அசீம் ப்ரோக்கு வந்து சிரிப்பு வந்துரும், வாயில கை விட்டுருவாருங்க, அந்த கை வாயில் விட்டு அப்படியே மூடி சிரிப்பாரு. நான் உட்காந்து விருந்து சிரிச்சேன் ப்ரோ அந்த சீசன். இல்ல செம்ம அந்த பண்ணா சீசன் செம்மையா இருக்கு, அந்த கோர்ட் செம்மையா இருக்கு. சீசன். இல்ல சிரிக்காதீங்கன்னு சொல்ற தனலட்சுமி கடைசியில சிரிக்குங்க. ஒன்னு ஏடிக்க வாட் இஸ் திஸ் யுவர் ஆனர் அப்படின்னா சாரி இல்லைங்க, இப்போ சிரிக்காதீங்க. நம்ம இதெல்லாம் பேசுறோம் இல்லைங்களா, அது என்னன்னா ராமா என்னமோ சொல்லுவா, ராமா இதை பாரு, அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, நீங்க பாட்டு பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி அமுதவாணன் பார்த்து கேள்வி கேட்பார்ல ஒரு ஏடிக்கே. ப்ரோ அப்புறம் வந்து ஏதோ ஒரு கிச்சன்ல வந்து தேடி சாப்பிட்டுருவாங்க சொல்லிட்டு அந்த அதோட வரும் ப்ரோ. கிச்சன்ல ஏதோ தேடி சாப்பிட்டுருவாங்க, கிச்சன்ல ஏதோ ஆரஞ்சு பழமோ ஏதோ ஒரு தேடி சாப்பிட்டுருவாங்க சொல்லி அது அதோட சேர்ந்து வரும். இது ஃபன். இல்ல சீசன் 5 நல்ல ஆக்சுவலா காமெடி இருந்துச்சுங்க. நல்லா இது பாத்தீங்கன்னா, இந்த சீசன் 5 வரைக்குமா 6ல என்ஜாய் பண்ணுங்க நிறைய பேரு. ஏதாவது 1 2